சினிப்பட வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக காட்டுத்தீ மாதிரி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடிகை த்ரிஷா பற்றின ஒரு கட்சிக்கு சார்ந்த ஒரு நிர்வாகி சொன்ன ஒரு கருத்து தாங்க. அது ரொம்ப பெருசாக விசுவரப்படுத்து நடிகர் சங்கம்லாம் உள்ள வந்து அப்புறம் நம்ம த்ரிஷா அவங்களுடைய லா டீம் வழக்கறிஞர்கள்லாம் விட்டு வக்கீல் நோட்டீஸ்லாம் விட்டு இப்படி போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம இயக்குனர் மிஷ்கின் இருக்கார் பாருங்க, கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன அந்த பாட்டு எழுதுகிற படத்தில் இயக்குனர் நம்ம மிஷ்கின் இருக்கார் பாருங்க, அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த சம்பவத்தை பற்றி கேட்டதுக்கு நடிகைகள் எல்லாம் வந்து அவங்க எதுக்காக நடிக்க வராங்க, என்ன சூழ்நிலையில் வராங்கங்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறத நீங்கள் எல்லாரும் முதல்ல கொஞ்சம் நிறுத்திக்கிடணும். அவங்க வந்து ஒரு தாயாக பாருங்கள், ஒரு தங்கச்சியாக பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இப்படிலாம் செய்திகள் எழுதுறீங்க? அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு பிறவி தானே, அவங்க மேலே ஒரு கருணை காட்டுங்க. இப்படி எல்லாரும் வந்து நம்ம அவங்கள பற்றின விஷயங்களை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா எதுக்குங்க இப்படி புரளிகள் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள பற்றி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு தன்னுடைய கருத்தை நம்ம மிஷ்கின் வந்து பதிவு பண்ணியிருக்கிற இந்த நேரத்தில் எப்படி பார்த்தாலும் அவங்க நமக்குலாம் இவ்வளோ பெரிய பொழுதுபோக்கு கொடுக்குறாங்க நடிகைகள்லாம். அவங்களுடைய வியர்வை அவங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் நம்ம பாராட்ட மட்டும் செய்யலாங்க. அவங்கள பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் எதுக்கு இப்படி பொது வழியில் பேசுகிறீங்க அப்படின்னு அவர் கேட்டதில் கண்டிப்பாக ஒரு நியாயம் இருக்கத்தானங்க செய்யுது.